சென்னை விமான நிலையத்தில் வானதி சீனிவாசன் அவர்கள் பேசும்பொழுது இந்தியா கூட்டணி பொய்களை சொல்லி வாக்கு வாங்கியிருக்கிறது என்றும் மோடி அடுத்த 10 ஆண்டுகள் பிரதமராக இருப்பார் என்றும் கூறினார். மூன்றாவது முறையாக ஒரு வரலாற்று சாதனையாக பாரத நாட்டினுடைய பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்க இருக்கிறார். தொடர்ச்சியாக ஆட்சி செய்வது என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் ஒரு சவாலான விஷயம். அந்த சாதனையை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இன்று நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. நாளை பாராளுமன்ற மைய மண்டபத்தில் சென்ட்ரல் ஹாலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய இப்போது நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்ற எம்பிக்கள், ராஜ்யசபா எம்பிக்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய நிர்வாகிகளுக்கான கூட்டம் நாளை காலை 11 மணிக்கு நடக்க இருக்கிறது. அதில் நாடு முழுவதும் இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சி தலைவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் கலந்து கொள்கிறார்கள். கோவை முடிவு குறித்து சொல்லுங்கள். கோவை முடிவு என்பது எங்களுக்கு ஒரு வருத்தத்தை தந்திருக்கக்கூடிய ஒரு முடிவு தான். ஆனாலும் கூட மக்களுடைய தீர்ப்பை மதித்து அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக மக்கள் பணி செய்வதற்கு எங்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பயிற்றுவித்திருக்கிறது. எப்போதும் மக்களுக்கான பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கும். மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு மீண்டும் அமைகின்ற பொழுது கோவை பகுதிக்கு என்னவெல்லாம் திட்டங்கள் நாங்கள் வாக்களித்திருக்கிறோமோ அவையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். ராகுல் பங்குச்சந்தை விவரமாக பேசியிருக்காரு மேடம். பங்குச்சந்தை முன்னமே அவங்க திட்டம் போட்டு பிளான் பண்ணி பண்ணாங்கன்னு ஒரு உலக அளவில் உள்ள ஒரு பொருளை ராகுல் காந்தி அவர்கள் பேசக்கூடியது பார்த்தீங்கன்னு சொன்னால், தேர்தல் பிரச்சாரத்திலே கூட பல்வேறு பொய்களை முன்வைத்தார். ஒன்று, அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள், அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வார்கள் என்று பல்வேறு விதமான பொய் பிரச்சாரத்தை காங்கிரசினுடைய தலைவர்கள் மேற்கொண்டார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் மீறித்தான் இப்போது மீண்டும் 3வது முறையாக நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம். மேடம், கன்னியாகுமரி தொகுதியில் மத்திய இணையமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் 2வது முறையாகவும் போட்டிருக்காரு. ஏதாவது காரணங்கள்? தமிழ்நாடு முழுவதுமே நீங்கள் ஓட்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு சார்பாக ஒரு குறிப்பிட்ட கூட்டணிக்கு அந்த ஆதரவு அவங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு. தொடர்ச்சியாக 10 வருஷ காலம் அவங்களுடைய கூட்டணியை வைத்திருப்பதும் அந்த கூட்டணிக்கான வாக்குகள் அப்படிங்கிற விகிதத்தில் இந்த 40 தொகுதிகளுமே அவர்களுக்கான வெற்றிகள் கிடைச்சிருக்கு. கடுமையான மாநில அரசுக்கு மீதான அதிருப்தி இருந்தாலும் கூட அவற்றை வெற்றியாக எங்களால் மாற்ற முடியவில்லையே என்கின்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது. பார்ப்போம். பாஜக சார்பில் போட்டியிட்ட எல்லா மாநிலத்திலும் எதுக்காக தோத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ அந்த குழு அமைக்க போறாங்க? அந்த குழு மூலமா என்னென்ன வேலைகள்லாம் பண்ண போறாங்க? பாரதிய ஜனதா கட்சி தோற்றிருக்கிற மாநிலம், ஜெயித்திருக்கிற மாநிலம் அப்படிங்கிறது இல்லை. தேர்தலுக்கு பின்பாக எப்போதுமே கட்சி தேர்தலில் வெற்றியோ அல்லது தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அது பற்றி விஷயங்களை எல்லா நிர்வாகிகளோட கேட்டுங்கிறது வழக்கமாக நடக்கக்கூடியதுதான். அதற்காக இதனால தனியாக குழுவெல்லாம் அமைக்கிறேன்னு கட்சியெல்லாம் சொல்லலை. இது எங்களுக்குள்ளேயே இன்பில்ட் சிஸ்டம் இருக்கு, ஏற்கனவே அது இருக்கு. ரொம்ப நன்றிங்க.